உங்கள் வாழ்வியல் சிறந்த தருணம் வரவிருக்கிறது என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? வாழ்க்கை கடினமாகவும் சவால்களால் நிறைந்ததாகவும் இருந்தாலும் அந்த ஒரே மிகச்சிறந்த தருணத்தை பெறுவது அனைத்தையும் மதிப்புமிக்கதாக மாற்றும். லூக்கா 2:இல் அன்னா என்ற பெண் இருக்கிறாள். திருமணமான 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவள் தனது கணவரை இழந்தாள் மற்றும் தனது வாழ்நாளின் மீதமுள்ள காலத்தை தனியாக கழித்தாள். நாம் அனைவரும் வாழ்க்கையில் துன்பங்களை எதிர்கொள்கிறோம், இல்லையா? சில சமயங்களில் விஷயங்கள் திட்டமிட்டபடி நடக்காது, நாம் தனிமையாகவோ அல்லது மூழ்கி போகிறோம் என்றோ உணரும் தருணங்கள் இருக்கும். ஆனால் அந்த நேரங்களில் அன்னா சரணடையவில்லை. அவள் தொடர்ந்து சென்றாள், ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் ஜெபித்தாள். அவள் வாழ்க்கையின் மையமாக ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, மெசியா, உலகின் இரட்சகர் வருவார் என்ற நம்பிக்கை. அன்னா 84 வயதாக இருந்தபோது அற்புதமான ஒன்று நடந்தது. அவள் வாழ்நாள் முழுவதும் எதிர்பார்த்திருந்த தருணம் இறுதியாக வந்தது. கோவிலில் அவள் 8 நாட்கள் வயதுடைய குழந்தை இயேசுவை பார்த்தாள். அவள் ஜெபித்துக் கொண்டிருந்ததும் எதிர்பார்த்திருந்ததுமான மெசியா அவர்தான் என்பதை உணர்ந்தாள். அது அன்னாவின் வாழ்வியல் மிகச்சிறந்த தருணம். அது அவள் மிகவும் அசாதாரணமான பரிசை பெற்ற நாள். நன்றியுணர்வாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்த அவள் கடவுளை புகழ்ந்து வணங்கினாள். அனைத்து சிரமங்களுக்கும் இடையில் அன்னா ஒருபோதும் நம்பிக்கையை இழக்கவில்லை. இறுதியில் அவள் தனது வாழ்வியல் சிறந்த தருணத்தை அனுபவித்தாள். அது கடவுளால் தயாரிக்கப்பட்டது.